ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால் அடிக்கடி உரையாட முக்கியமாக பயன்படுற வார்த்தைகளையும் அதுக்கான வாக்கியங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். வின் இது பார்த்தீங்கன்னா அர்த்தம் என்னன்னு தரும் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறு, வென்று பரிசு பெறு, முயன்று ஈற்று, வெற்றி அப்படின்ற அர்த்தங்கள் உங்களுக்கு தருது. இதுக்கான கடந்த கால சொல் பார்த்தீங்கன்னா ஒன்று, இது வந்து டிட் ப்ளஸ் வின்னா வந்து கேள்வி வாக்கியத்தில் பிரியும். அது ப்ரெசன்ட் டென்ஸில் உங்களுக்கு என்ன வரும்? வின்ன்ற வேர்டு வரும். ஐ வி தே யூ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வின்ன்ற வேர்டு வரும். அது வந்து கேள்வி கேட்கும்பொழுது டூ ப்ளஸ் வின்னா வந்து பிரியும். இதுவே வின்ஸுன்றது இருக்குது. அது வந்து எதுக்கு வரும்? உங்களுக்கு ஹீ ஷி இட்டுக்கும் நேமுக்கு வந்து உங்களுக்கு வின்ஸுன்றது வரும் நிகழ்காலத்தில். அது வந்து டஸ் ப்ளஸ் வின்னா வந்து பிரியுது. சரிங்களா? எதிர்காலத்தில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வில் வின்ன்ற வேர்டு வந்து வரும். ஐஎன்ஜி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வின்னிங்கிறது வரும். இதுக்கான வாக்கியத்தை பார்த்துருவோம், இன்னும் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஐ வில் பிளே த கேம் டில் ஐ வின். நான் வந்து வெற்றி பெறும் வரை விளையாடுவேன். ஐனா வந்து நான், வில் பிளே நான் வந்து விளையாடுவேன், கேம்னா வந்து விளையாட்டேன், டில்னா வந்து வரை, ஐனா வந்து நான், வின்னா வந்து வெற்றி பெறுறது. ஐ வில் பிளே த கேம் டில் ஐ வின். அடுத்த வேர்ட் பாருங்கள், வி ஒன் எ ட்ரிப் டு ஆஸ்திரேலியா. நாங்கள் வந்து ஆஸ்திரேலியா பயணத்தை வந்து வென்று பரிசாக பெற்றோம். வீணை வந்து நாங்கள், ஒன்னை வந்து வென்று பரிசு பெற்றோம், ட்ரிப்னு வந்து பயணம், டூனா வந்து இக்கு. வி ஒன் எ ட்ரிப் டு ஆஸ்திரேலியா. அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா அரைவ் அப்படின்ற வேர்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயண இலக்கை அடை, வந்து சேர் அப்படின்ற அர்த்தங்கள் உங்களுக்கு தருது. கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அரைவ்டு, இது வந்து டிட் ப்ளஸ் அரைவாக வந்து கேள்வி வாக்கியத்தில் பிரியுது. ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்திங்கன்னா ஐவி தே யூக்கு பார்த்திங்கன்னா அரைவ், இது வந்து பார்த்திங்கன்னா டூ ப்ளஸ் அரைவாக வந்து உங்களுக்கு பிரியும் கேள்வி வாக்கியத்தில். ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே ஈ ஷீட்டு நேமுக்கு உங்களுக்கு என்ன வரும்? எஸ் சேர்ந்து வரும், அரைவ்ஸ்ன்றது வரும். இது வந்து கேள்வி வாக்கியத்தில் எப்படி பிரியும்? டஸ் ப்ளஸ் அரைவாக வந்து உங்களுக்கு பிரியுது. இப்போ வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வில் ப்ளஸ் அரைவாக வந்து உங்களுக்கு வரும். ஃப்யூச்சர் டென்ஸ் பார்த்திங்கன்னா வில் அரைவ்ன்ற வேர்டு வந்து வரும். ஐஎன்ஜி ஃபார்ம் பார்த்திங்கன்னா அரைவிங்ன்றது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐஎன்ஜி ஃபார்ம். இதுக்கான வாக்கியத்தை பார்த்துருவோம். வாட் டைம் வில் யுவர் ட்ரெயின் அரைவ்? உங்களுடைய ரயில் வந்து எத்தனை மணிக்கு வரும்? வாட் டைம்னா வந்து எத்தனை மணிக்கு, யுவர்னா உங்களுடைய, வில் அரைவ்னா வந்து வந்து சேரும் அப்படின்ற அர்த்தம் தருது. வாட் டைம் வில் யுவர் ட்ரெயின் அரைவ். அடுத்த வேர்ட் பாருங்கள், வி டிடன்ட் அரைவ் அட் அவர் ஹோட்டல் அன்டில் ஆஃப்டர் மிட் நைட். நள்ளிரவு வரைக்கும் கூட, நள்ளிரவுக்கு அப்புறம் கூட பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் ஹோட்டலுக்கு வந்து சேரவில்லை. வீணை வந்து நாங்கள் டிடன்ட் அரைவ். ஸோ டிடன்ட் அரைவ்னது உங்களுக்கு என்ன வருது? இது வந்து கடந்த காலத்தில் நடந்தது. சரிங்களா? டிடன்ட் அரைவ்னு வந்து வரவில்லை. அட் அவர் ஹோட்டல்னா வந்து எங்களுடைய ஹோட்டலுக்கு, எங்களுடைய தங்கும் விடுதிக்கு, அன்டில்னா வரை, ஆஃப்டர்னா பிறகு, மிட் நைட்னா வந்து நள்ளிரவு. வி டிடன்ட் அரைவ் அட் அவர் ஹோட்டல் அன்டில் ஆஃப்டர் மிட் நைட். ஃபாலோ இதுக்கான அர்த்தங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்தொடர், ஒன்றின் பின்னால் வா, போ, நிகழ். ஒன்றுக்கு பின்னாடி வந்து வரது, போகிறது, அதுக்கப்புறம் நிகழ்கிறது. ஒரு நிகழ்ச்சி கவர்மெண்ட் ஒரு நிகழும்போது உங்களுக்கு ஃபாலோன்ற வேர்டு வந்து வருது. ஒரு சாலை வழியாக செல், இந்த ரோட்டை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போ அப்படின்னா அந்த சாலையில் போகிறது. ஒன்று செல்லும் அதே திசையில் செல். ஒரு இப்போது ரோடு பக்கத்துலேயே ரிவர் போகுதுன்னா ஸோ ரெண்டுமே வந்து ஒரே திசையில் தானே போகுது. ஸோ அதெல்லாம் குறிப்பிடறதுக்கு உங்களுக்கு ஃபாலோன்ற வேர்டு வந்து வருது. கட்டளை முதலியவற்றை பின்பற்று, ஒரு ஆர்டர் போடுறாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுறது. ஒன்றின் பொருளை வந்து புரிந்துக்கொள், ஒன்றின் பொருளை புரிந்துக்கொள். இதுக்கான கடந்த கால சொல் பார்த்தீங்கன்னா ஃபாலோடு. டிட் ப்ளஸ் ஃபாலோ வந்து கேள்வி வாக்கியத்துலேயும் எதிர்மறை வாக்கியத்துலேயும் வரும். சரிங்களா? ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஐ வி தே யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோன்றது வரும். டூ ப்ளஸ் ஃபாலோவாக வந்து இது பிரியும். எப்போ பிரியும்? கேள்வி வாக்கியத்துலேயும் எதிர்மறை வாக்கியத்துலேயும் உங்களுக்கு வந்து டூ ப்ளஸ் ஃபாலோவாக வந்து பிரியுது. ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீ ஷீட்டு நேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோஸ்ன்றது வரும், டஸ் ப்ளஸ் ஃபாலோவாக வரும். இது வந்து எதிர்மறை வாக்கியத்துலேயும் உங்களுக்கு கேள்வி வாக்கியத்துலேயும் டஸ் ப்ளஸ் ஃபாலோவாக வந்து வரும். ஸோ அது மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு இது எந்த காலன்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபியூச்சர் டென்ஸில் பார்த்தீங்கன்னா வில் ஃபாலோன்ற வேர்டு வந்து வரும். ஐஎன்ஜி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங்ன்றது வரும். இதுக்கான வாக்கியத்தை பார்த்துருவோம். ஃபாலோ த ரோட் ஃபார் 2 miles தென் டர்ன் லெஃப்ட். 2 மைல் வந்து இந்த சாலை வழியாக சென்று இடதுபுறம் வந்து திரும்புங்க. ஃபாலோ த ரோட்னா வந்து இந்த சாலை வழியாக சென்று அப்படின்னு அர்த்தம் தருது. 2 milesனால் வந்து பார்த்திங்கன்னா 2 மைல்கள். தென் வந்து பிறகு டர்ன் வந்து திரும்பவும், லெஃப்ட் வந்து இடதுபுறம். ஃபாலோ த ரோட் ஃபார் 2 miles தென் டர்ன் லெஃப்ட். த சில்ட்ரன் குடன்ட் ஃபாலோ த பிளாட் ஆஃப் த ஃபிலிம். படத்தோடைய கதைக்களத்தை வந்து குழந்தைகளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சில்ட்ரன் வந்து குழந்தைகள், குடின் ஃபாலோனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்ற அர்த்தம் தருது. பிளாட்னா வந்து கதைக்களம், ஃபிலிம் வந்து படம். த சில்ட்ரன் குடின்ட் ஃபாலோ த பிளாட் ஆஃப் த ஃபிலிம். நாக்குனா பார்த்திங்கன்னா தட்டு, கதவுலாம் தட்டுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து நாக்குன்ற வேர்டு வரும். தற்செயலாக வந்து இடிச்சிக்கிறது, மோதிக்கிறதுக்கெலாம் வந்து நாக்குன்ற வேர்டு வந்து பயன்படுது.
கடந்த கால சொல் பார்த்திங்கன்னா நாக்கு, டிட் ப்ளஸ் நாக்கா வந்து பிரியும் கேள்வி வாக்கியத்துலையும் எதிர்மறை வாக்கியத்துலையும். ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்திங்கன்னா நிகழ்காலத்தில் பார்த்திங்கன்னா ஐவி தே யூக்கெலாம் பார்த்திங்கன்னா நாக்குன்ற வேர்டு வரும், டூ ப்ளஸ் நாக்கா வந்து அது வந்து பிரியுது. ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீ ஷீட் நேமுக்கு வந்து நாக்ஸ், அதாவது டஸ் ப்ளஸ் நாக்கா வந்து எந்தெந்த இடத்துல பிரியுது, கேள்வி வாக்கியத்துலையும் எதிர்மறை வாக்கியத்துலையும் உங்களுக்கு வந்து பிரியும். ஃபியூச்சர் டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வில் நாக்குன்றது வரும், ஐஎன்ஜி ஃபார்ம் பார்த்திங்கன்னா நாக்கிங். சம்மோன் இஸ் நாக்கிங் அட் த டோர், யாரோ வந்து கதவை தட்டுறாங்க, யாரோ கதவை தட்டி கொண்டு இருக்கிறார்கள். சம்மோன் வந்து யாரோ, இஸ்னா வந்து இருக்கிறார்கள், நாக்கிங் வந்து தட்டி கொண்டு, டோர்னு வந்து கதவு. சம்மோன் இஸ் நாக்கிங் அட் த டோர். பி கேர்ஃபுல் நாட் டு நாக் ஆன் யுவர் ஹெட் ஆன் த ஷெல்ஃப் வென் யூ கெட் அப், நீங்கள் வந்து எழுந்துக்கும் போது அலமாரில் உங்கள் தலை வந்து இடிச்சுக்கலாமல் பார்த்துக்குங்க. பி கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்க. நாட் டு நாக்னா வந்து இடிச்சிக்காமல் இருக்கிறது, சரிங்களா. ஆன் வந்து மீது, எட்னா வந்து தலை, யுவர்னா உங்களுடைய, ஷெல்ஃப்னா வந்து அலமாரி, வென்னா வந்து போது, யூனா வந்து நீங்கள், கெட்டப்னா வந்து எழுந்துக்கிறது. பி கேர்ஃபுல் நாட் டு நாக் ஆன் யுவர் ஹெட் ஆன் த ஷெல்ஃப் வென் யூ கெட் அப். ஒபேனா வந்து கீழ்ப்படி, சொற்படி நட, ஓகேங்களா. பாஸ்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஒபேடு, டிட் ப்ளஸ் ஒபேன்ற வேர்டு வந்து வரும். ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஐவி தே யூ, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒபேன்றது வரும், டூ ப்ளஸ் ஒபே வந்து அது வந்து பிரியுது. ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹீ ஷீட் நேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒபேஸ், டஸ் ப்ளஸ் ஒபேயா வந்து அது வந்து பிரியும். ஃபியூச்சர் டென்ஸில் பார்த்திங்கன்னா வில் ஒபேன்ற வேர்டு வந்து வரும். ஐஎன்ஜி ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஒபேயிங்கிறது உங்களுக்கு வரும். இதுக்கான வாக்கியத்தை பார்த்துருவோம். சில்ட்ரன் மஸ்ட் ஒபே தர் பேரண்ட்ஸ், குழந்தைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். சில்ட்ரன் வந்து குழந்தைகள், மஸ்ட் ஒபேனா வந்து கீழ்ப்படிய வேண்டும், தேர்னா அவர்களுடைய, பேரண்ட்ஸ் வந்து பெற்றோர்கள். சில்ட்ரன் மஸ்ட் ஒபே தர் பேரண்ட்ஸ். ரெசிடென்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஒபே த ஹவுஸ் ரூல்ஸ், குடியிருப்பாளர்கள் வீட்டினுடைய விதிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள். ரெசிடென்ட்ஸ்னா வந்து குடியிருப்பாளர்கள், ஆர் எக்ஸ்பெக்டட்னா வந்து எதிர்பார்க்கப்படுகிறார்கள், டு ஒபேனா வந்து கீழ்ப்படிய வேண்டும் என்று, ஹவுஸ் ரூல்ஸ்னா வந்து வீட்டுடைய விதிமுறைகள். ரெசிடென்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஒபே த ஹவுஸ் ரூல்ஸ். ஷேர்னா வந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்டவர்களுக்கிடையே ஒன்றை வந்து பங்கீடு, பகிர்ந்து கொடு, பகிர்னு வந்து சொல்லு அப்படின்ற அர்த்தம் தருது. பிஸ்னஸ் ஓரியன்டபிள் பார்த்தீங்கன்னா பங்கு அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு வரும். ஷேர்டு வந்து கடந்த காலத்தில் வந்து டிட் ப்ளஸ் ஷேரை வந்து பிரியுது. ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஐவி தே யூக்கு வந்து ஷேர், டூ ப்ளஸ் ஷேரை வந்து பிரியுது. ஹீ ஷீட் நேம் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ், எஸ் சேர்ந்து வரும், அது வந்து டஸ் ப்ளஸ் ஷேரை வந்து உங்களுக்கு கேள்வி வாக்கியத்துலையும் எதிர்மறை வாக்கியத்துலையும் பிரியும். ஃபியூச்சர் டென்ஸில் பார்த்தீங்கன்னா வில் ஷேர்ன்றது வரும். ஐஎன்ஜி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஷேரிங். ஐ ஷேர் எ ஹவுஸ் வித் 4 அதர் பீப்புள், நான் வந்து ஒரு வீட்டை வந்து மற்ற 4 பேருடன் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். ஐன்னு வந்து நான், ஷேர் வந்து பகிர்ந்துக்கிறது, ஹவுஸ் வந்து வீட்டை, வித்னா வந்து உடன், 4 அதர் பீப்புள்ஸ்னா வந்து மற்ற 4 பேருடன். ஐ ஷேர் எ ஹவுஸ் வித் 4 அதர் பீப்புள். வில் யூ ஷேர் யுவர் சாண்ட்விச் வித் மீ, உங்கள் சாண்ட்விச்சை என் கூட வந்து பகிர்ந்து கொள்வீர்களா. யூனா வந்து நீங்கள், வில் ஷேர் வந்து உங்களுக்கு எந்த காலத்தில் வருது, எதிர்காலத்தில் வருது, சரிங்களா. பகிர்ந்து கொள்வீர்களா வில் முன்னாடி வரும்பொழுது, யுவர்னா உங்களுடைய, வித் மீனா வந்து என்னுடன். வில் யூ ஷேர் யுவர் சாண்ட்விச் வித் மீ. ப்ளஷ்னா வந்து பார்த்தீங்கன்னா வெக்கத்தில் முகம் செவக்கிறது, இல்லைனா வந்து தர்ம சங்கடத்தில் வந்து முகம் செவக்கிறது, சரிங்களா. பாஸ்ட் டென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஷ், டிட் ப்ளஸ் ப்ளஷ்ஷாக வந்து பிரியுது. ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஐவி தே யூக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ் வந்து டூ ப்ளஸ் ப்ளஷ்ஷாக வந்து பிரியுது. அது ஹீ ஷீட் நேமுக்கு வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ளஷ் எஸ், ஓகேங்களா, இஎஸ் வந்து சேர்ந்து வரும், டஸ் ப்ளஸ் ப்ளஷ்ஷாக வந்து அது வந்து பிரியுது. ஃபியூச்சர் டென்ஸில் பார்த்தீங்கன்னா வில் ப்ளஷ்ன்றது வரும். ஐஎன்ஜி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ப்ளஷிங்ன்றது உங்களுக்கு வரும். ஈவன் த மென்ஷன் ஆஃப் ஹர் நேம் மேக்ஸ் ஹிம் ப்ளஷ், அவளுடைய பேரை வந்து சொன்னக்கூட வந்து பக்கத்தில் முகம் சிவந்து போகுது அவனுக்கு. ஈவன் நான் வந்து கூட, மென்ஷனை வந்து குறிப்பிடுறது, ஹர்னா அவளுடைய, நேம்னா வந்து பெயரை, மேக்ஸ்னா வந்து ஆக்குகிறது, ஹிம்னா வந்து அவனை, ப்ளஷ்னா வந்து வெக்கப்பட. ஈவன் த மென்ஷன் ஆஃப் ஹர் நேம் மேக்ஸ் ஹிம் ப்ளஷ். ஷி forgot her lines and blushed with embarrassment, அவள் வந்து அவளுடைய வரியை வந்து மறந்துட்டு தர்ம சங்கடத்தில் வந்து வெக்கப்பட்டா. ஷீ வந்து அவள், forgot வந்து மறந்துட்டா, ஹர் லைன்ஸ் வந்து அவளுடைய வரிகளை, blushedனா வந்து வெக்கப்படுறது, embarrassmentனா வந்து சங்கடம். ஷீ forgot her lines and blushed with embarrassment. பிளான்ட்னா பார்த்தீங்கன்னா செடிகளை நடு, தாவரம் செடி, இது வந்து பிளான்ட்னு சொல்லுவோம். மிகப்பெரிய அழகான தொழிற்சாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்ட்ன்றது தான், பிளான்ட்னு தான் சொல்லுவோம். பாஸ்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா பிளான்ட், டிட் ப்ளஸ் பிளான்ட்டாக வந்து பிரியும். ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா பிளான்ட் வந்து டூ ப்ளஸ் பிளான்ட்டாக வந்து பிரியுது. ஹீ ஷீட் நேமுக்கு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ், டஸ் ப்ளஸ் பிளான்ட்டாக வந்து பிரியுது.
ஃபியூச்சர் டென்ஸில் பார்த்தீங்கன்னா வில் பிளான்ட்ன்றது வரும். ஐஎன்ஜி ஃபார்ம் பாருங்கள் பிளான்டிங்கிறது வரும். இதுக்கான வாக்கியத்தை பார்த்துருவோம். வாட்டர் த பிளான்ட்ஸ் ட்வைஸ் எ வீக் ப்ரெஃபரபிளி இன் த மார்னிங். வாரத்துக்கு 2 முறை செடிகளுக்கு வந்து தண்ணீர் விடுவது நல்லது, காலையில் விடுறது இன்னும் சிறந்தது. வாட்டர்னா வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் விடுவது, பிளான்ட்ஸ்னா வந்து செடிகள், ட்வைஸ் எ வீக்னா வந்து வாரத்துக்கு 2 முறை, ப்ரெஃபரபிளி இந்த மார்னிங் வந்து காலையில் வந்து விடுறது இன்னும் நல்லது அப்படின்ட்டு அர்த்தம் தருது. வாட்டர் த பிளான்ட்ஸ் ட்வைஸ் எ வீக் ப்ரெஃபரபிளி இன் த மார்னிங். ஹூ பிளான்டட் திஸ் ரூமர்ஸ். இந்த வதந்திகளை வந்து விதைத்தது யார்? ஹூ பிளான்டட் திஸ் ரூமர்ஸ். ஹூனா வந்து யார், பிளான்டட்னா வந்து விதைத்தது, திஸ் ரூமர்ஸ்னா வந்து இந்த வதந்திகள். ஹூ பிளான்டட் திஸ் ரூமர்ஸ். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உயர்த்து, தூக்கு, பணம் திரட்டு, எழுப்பு, வளர்த்து, உருவாக்கு அப்படின்ற அர்த்தங்கள் உங்களுக்கு தருது. ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா டிட் ப்ளஸ் ரைஸாக வந்து பிரியுது. ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ ப்ளஸ் ரைஸாக வந்து ப்ரெசன்டென்ஸில் வந்து பிரியுது. ஹீ ஷீட் நேமுக்கு வந்து ரைசஸ்ன்றது வருது. டஸ் ப்ளஸ் ரைஸாக வந்து பிரியுது. இது வந்து எங்கே பிரியும், கேள்வி வாக்கியத்துலேயும் எதிர்மறை வாக்கியத்துலேருந்து உங்களுக்கு இப்படி பிரிஞ்சு வரும். ஃபியூச்சர் டென்ஸில் பார்த்திங்கன்னா வில் ரைஸ்ன்றது வரும். ஐஎன்ஜி ஃபார்ம் பார்த்திங்கன்னா ரைசிங்கிறது உங்களுக்கு வரும். இந்த லிவர் இஸ் யூஸ் டு ரைஸ் த பேரியர். தடையை உயர்த்த நெம்புகோல் பயன்படுத்தப்படுகிறது. லிவர்னா வந்து நெம்புகோல், இஸ் யூஸ்டுனா வந்து பயன்படுத்தப்படுகிறது. டு ரைஸ்னா வந்து உயர்த்த, பேரியர்னா வந்து தடை. த லிவர் இஸ் யூஸ் டு ரைஸ் த பேரியர். ஷி ரைஸ்ட் ஹர் ஹேண்ட் டு ஆஸ்க் த டீச்சர் எ கொஷின். ஆசிரியரிடம் கேள்வி கேட்க கையை வந்து அவள் வந்து உயர்த்தினா. ஷீனா வந்து அவள், ரைஸ்ல வந்து உயர்த்தினாள். ஹர்னா வந்து அவளுடைய கையை, டு ஆஸ்க் வந்து கேட்க, கொஷின் வந்து கேள்வி, டீச்சர்னா வந்து ஆசிரியர். ஷீ ரைஸ்ட் ஹர் ஹேண்ட் டு ஆஸ்க் த டீச்சர் எ கொஷின். மீண்டும் உங்களை வேறு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.